அம்பி ஒரு கிரிமினல், பிறவிலேயே கிரிமினல். பணத்துக்காக எத்தனையோ அப்பாவிகளை கொண்டு இருக்கா. அவனை போட்டு தள்ளினது எவனா இருந்தாலும் நல்ல விஷயம்தான். காசிமேடு ஏரியா மேல எப்பவுமே நாங்க ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்கோம். அம்பியோட கொலைக்கு அவனுங்க பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா போலீஸ் பட்டாளமே அங்க இறங்கும். அது அவங்களுக்கும் தெரியும். ஃபுல் ஃபோர்ஸ் என்கிட்ட இருக்கு. அப்புறம் நீ ஏமா பயப்படுற? அம்பி அண்ணன் கொண்ட நிறைய அப்பாவிங்கல்ல ஒரு ஆள் எனக்கு தெரியும். யார் சொல்லி அவரை கொண்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் பலினா நீங்க சாகணும். சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த அண்ணனை கொன்னீங்கல்ல. அந்த பரதேசி பைய அம்பிகிட்ட அப்பவே படிச்சு சொன்னேன். உங்களோட காதல் கர்மாந்தத்தை க்ளோஸ் பண்ண சொல்லி. அவன் கேட்டா தானே அவன் உங்களை ஒண்ணு சேர்க்காம விட மாட்டானா? கல்யாணம் முடிஞ்சு காசிமேட்டுக்கு நீ மருமகளா போயிட்டீன்னா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அதனால தான் அவனையும் கொல்ல வேண்டியதாயிருச்சு. இப்ப என்னாச்சு? உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமே உன்னை உயிரோட விட முடியுமா? இதுதான் என்னோட கெட்ட நேரம். உன்னையும் கொல்ல வேண்டியதாயிருச்சு பாரு. செத்து போடா. நீ உயிரோட இருக்கக்கூடாது. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் அம்பியானதுக்காகவும் எங்க 2 பேர்த்துக்காகவும்
இருக்கும்போது எங்க அப்பாக்கு வலிச்ச மாதிரி இவனுக்கு இப்ப வலிச்சிருக்கோம்ல. நீ போயிடு, சீக்கிரமா போயிடு. நான் இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆகலன்னா நம்ம காலை அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்கோ. நீங்க ஜெயிலுக்கு போனா திரும்பி வர முடியாது. உங்களை வெளியே விட மாட்டாங்க. அதிகபட்ச தண்டனையா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் போறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். என்ன கொல்ல வந்தப்போ நான் தற்காப்புக்கு கொள்ளுன்னு சொல்றேன். இல்ல, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதீங்க. நம்ம யாரும் ஜெயிலுக்கு போனா யாரால சீக்கிரம் வெளியே வர முடியுங்கிறத யோசிங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம சீக்கிரம் ஒண்ணு சேரணுன்றதுக்காக இதை ஒத்துக்கங்க. சமயத்துல இந்த வெளியே விடவும் வாய்ப்பு இருக்கு, சின்ன தண்டனையோட விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிடிவாதம் பிடிக்காதீங்க, தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. ஹாய் லக்ஷ்மி, உங்களா? நான் அம்பி அண்ணனுக்கு தூரத்து சொந்தம். பேரு பிரசாத். பொழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த காலத்துலதான் அம்பி அண்ணனும் மல்லியும் என்ன துபாய்க்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன். ஆனா கையில காசு இருந்து என்ன பிரயோஜனம்? முகத்துல திருட்டுக்களை அப்படியே இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இல்ல. உங்களை கூப்பிடதான் நான் ஜெயிலுக்கே வந்தேன். 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. இந்த ட்ரெயின்ல உங்களை பிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல அந்த முருக பக்த முட்டைய விட்டாதானே. செயினை பிடிச்சு நீங்க இங்க இறங்குவீங்கன்னு எதிர்பார்க்கல. பக்கத்து ஊர்ல இறங்குவீங்கன்னு நினைச்சேன். சிஐ பரதனை கொண்ட கேஸ்ல நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியாதுல்ல. அவங்க அடிக்கிறதுக்கு டைம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் காலனில ஒரு கலாட்டா நடந்தது. அத அவங்க ஜாதி கலவரமா மாத்தி காலனியே கொளுத்திட்டாங்க. அன்னைக்கு எரிஞ்ச நெருப்புல தொட்டி சசி, இடியாப்பம், கோயா 20 அப்பாவிங்களும் இறந்துட்டாங்க. காலனியே இப்ப குட்டி சவரா ஆயிருச்சு. மல்லிக்கு